ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் கூட்டு என்னோட ஸ்டைல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்க சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிறுபருப்பு, துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர்ல பொடிசா நறுக்கின சொரக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, சிறுபருப்பும் துவரம்பருப்பு கழுவினதை எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். நல்லா கிளறினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து குக்கர்ல 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மிக்சி ஜார்ல தேங்காவும் சீரகமும் சேர்த்து 1 பாதியமா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். சொரக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. நல்லா வெந்ததோட கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து இந்த தாளிப்பை வேக வச்ச சொரக்காவோட இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கேஸ் அடுப்புல இந்த சொரக்காவை வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 பாதியமா அரைச்சு வச்சிருக்க தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிளறி எடுத்தோம்னா என்னோட ஸ்டைல்ல சொரக்காய் கூட்டு ரெடிங்க. இந்த சொரக்காய் கூட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பாக்குறேன். பாய்.